ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து போவோம்? வில் கோ வித் த டாலர் இண்டெக்ஸ் இந்த வாட்டி. ம். ஏன்னா யூரோ, ஜிபிபிலாம் நெறைய பேர் ட்ரேட் பண்றீங்க. வில் கோ வித் த வீக்லி. ம். ஆஸ் யூசுவல் நம்ம எதிர்பார்த்ததே தான். ஸோ பிரைஸ் வந்து அ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹேஸ் டு ரீச் ஹியர். ஸோ பிரீமியம் டிஸ்கவுண்ட்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டா என்னலாம் நடக்கும் அப்படின்னு. ஆ பிரைஸ் வந்து ட்ரேடிங் நியர்லி ஆக்சுவலா வந்து இதுதான். இது வந்து எஸ்எம்டி. ஸோ ஐ வில் டேக் திஸ் லோ. ஸோ பிரைஸ் வந்து 0.75 திஸ் ஒன் ஈக்லிபிரியம்க்கு கீழ வந்தாச்சு. வி ஆர் அட் 0.25. பட் ஆனா பிரைஸ் நீட் டு ஃபில் திஸ் கம்ப்ளீட் லோ. ஏன்னா நம்ம அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வீக்லில. ஏன்னா யூரோ அப்படியே தலைகீழா மேல போய் ரீச் ஆகணும். பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை இவன் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஐடியாலஜி. ஸோ அதை நோக்கி பிரைஸ் போனா சந்தோஷம் தான். ஓகே ஓகே ஃபைன். வேர் ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டில். ஸோ ஒரு வாட்டி மந்த்லி கேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விச் இஸ் அ பியூட்டிஃபுல் மந்த்லி. என்னது இங்கே நான் வந்து லிக்விடிட்டி பர்ஜ் அண்ட் ரிவர்ட்னு சொல்லியிருப்பேன்ல, அது நடந்திருக்கு பாருங்களேன். மேபி சம் பீப்புள் மே கால் இட் அ சிஆர்டி கேண்டில். சி லைக் இயர் ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து லோ. இந்த மந்த் வந்து ஸ்வீப் பண்ணி எல்லா லிக்விடிட்டிஸையும் ஸ்வீப் பண்ணிட்டு பாருங்க. எல்லா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு க்ளோசிங் பிலோ, அதாவது இதுக்கு வெளியே க்ளோஸ் பண்ணியிருந்தா வி மே எக்ஸ்பெக்ட் அனதர் செல் மந்த் இல்லையா. அப்போ பாருங்க அது முடிஞ்சதுனால இன்சைட்ல க்ளோஸ் வைக்கும் போதே நமக்கு வந்து இதாயிருக்கு. ஸோ அதனால நமக்கு என்னன்னா அவர் டார்கெட் இஸ் திஸ் ஒன். இந்த மந்தோட ஹையை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் மந்த்லி கேண்டல்ல. ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஆக்சுவலி வி ஆர் கெட்டிங் ரிஜெக்ஷன் பிளாக். இப்போ ரிஜெக்ஷன் பிளாக் நம்ம கையில் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து மந்த்லினா டெய்லிக்கு போயிருப்போம் நம்ம. கரெக்டா? ஸோ டெய்லியில் அழகாக வந்து பாருங்க ப்ரைஸ் வந்து எவ்வளோ நீட்டாக got our change in the state of delivery இல்லையா. price disrespecting FEGs, sell side FEG எல்லாம் disrespect பண்ணிட்டு bullish FEG எல்லாம் வந்து ஃபைனா வந்து போயிட்டு இருந்திருக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல. கரெக்டா? ஸோ அதனால நீங்க வந்து பார்க்க வேண்டியது இதுதான். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கு. ஈவன் till now these FEGs are respected இல்லையா. அதுல எதுவும் மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ மந்த்லி கேலண்டர், மந்த்லி சார்ட்ல இருந்து நம்ம வரும்போது பாருங்க, இது வந்து ஈவன் 1 ஹவர்ல பார்க்கலாம், 4 ஹவர்ல பார்க்கலாம். நம்ம ஆல்வேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல, இந்த 159 கேண்டில்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ 1:00, 5:00, 9:00. ஸோ அப்போ ப்ரீவியஸ் மந்தோட லோ ஸ்வீப் பண்ணி இன்சைட் இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க தானே. இதெல்லாம் பார்த்துருந்தா யூரோ வந்து இவ்வளோ ஈஸியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணலாம். ஏன்னா இதோட அப்படியே ரிவர்சல் தான் யூரோ. ஓகே ஸோ ஃபைன். அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இந்த இதை வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸ் வந்து அழகா மந்த்லிலேருந்து டெய்லி அழகா பாருங்க வந்து இங்கே இருக்கிற எஃப்இஜிலே ப்ரெசென்ட் ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகுது. ஸோ எவ்ரி எஃப்இஜி இஸ் ரெஸ்பெக்டட் இல்லையா. எவ்ரி புல்லிஷ் எஃப்இஜி இஸ் ரெஸ்பெக்டட் இன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். பாருங்க இந்த எஃப்இஜிலாம் எடுத்திருந்தோம்னா அதெல்லாம் உடைச்சிட்டான். ஸோ ஒன்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ், அதாவது இதை மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். டிஸ்கவுண்டட் எஃப்இஜிஎஸ் மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது we are expecting a beautiful bullish momentums. ஆல்ரெடி நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்து இந்த லெக் கண்டினியூவேஷன்ல இருக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு மைனர் இதான் பை சைட் லிக்விடிட்டி ஃபார் நெக்ஸ்ட் மந்த்தாக கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் மைனர் பை சைட் லிக்விடிட்டி இன் ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக பை சைட் மூமெண்டமில் இருக்குது. என்னை கேட்டால் வந்து இந்த மைனர் பை சைட் தூக்கிட்டு இங்கே போய் ஃபில் பண்ணுறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல், போகணுமான்றது
கேள்விக்குறி தான். ஏன்னா இப்ப ட்ரம்ப் குடுக்குற அந்த டென்ஷனுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்கு. இந்த யுஎஸ் ஷட் டவுன் வந்து மேபி கொஞ்சம் டாலர கொஞ்சம் ஃபர்மா போறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, டாலர் கண்டிப்பா அத வந்து ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நவ் வி ஹேவ் அ டெய்லி எஃப்இஜி. We are at daily. So we are in a daily FEG. I mean, எஸ். ஸோ இப்போ என்னன்னா டெய்லி எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆகணும். இன்னும் ஆகவில்லை. பிரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நல்லா பாருங்க. இந்த புல்லிஷ் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேல வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னமுமே என்ன பண்ண முடியல பிரைஸால க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். கரெக்டா? டெய்லியில டிவிசி தான். அப்போ வால்யூம் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து வேலிட் தான். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் மைட் கம் பேக் ஹியர். அப்புறம் டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் பாசிபிள். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வந்தாலுமே அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, 1 பாயிண்ட். இஃப் ப்ரைஸ் இஸ் ஸ்டில் புல்லிஷ்னா நமக்கு ஒன்றுமே வேண்டாம். இந்த சினாரியோவில் நமக்கு வந்து ப்ரைஸ் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நீட் டு க்ளோஸ் அபோவ் திஸ் இல்லையா? அப்போ இந்த எஃப்இஜியை விட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. டிஎக்ஸ்ஒய் வந்து மைட் கண்டினியூ ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் வந்து நம்ம நீட்டா இதை வந்து டார்கெட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு வாட்டி வீக்லி சார்ட் மட்டும் பார்த்துருவோமா? ஸோ வீக்லியில வி ஆர் ரியலி அட் த ப்ரீமியம் விக். ஸோ வி ஆர் அ பியூட்டிஃபுல் ப்ரீமியம் விக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் விக்கில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்லிபிரியமில் தான் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஃபோர்ஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே தான் வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்வளோதான் டீப்பராக போனாலுமே ப்ரைஸ் வந்து வீக்லியில் வந்து திரும்ப திரும்ப மேலே வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வி கேன் எக்ஸ்பெக்ட் புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரைஸ். நெக்ஸ்ட் வீக் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு சின்ன டிப்பு, அதுக்கப்புறம் மேலே வந்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ அதனால வீக்லியிலேருந்து ஒரு 4 ஹவர் போனால் ஸோ வி ஹேவ் 4 ஹவர் எஃப்இஜி. ஸோ பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் போகலாம். ஸோ அதனால நோ வரிஸ். ஸோ ஃபைன், ஓகே. ஸோ அதனால டிக்ஸியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிளானு. இங்கே வந்தால் மறுபடியும் பை தான். ஸோ அன்டில் வந்து நம்மளுக்கு இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகி இந்த வால்யூம் இம்பேலன்ஸும் இன்வேலிட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த யூஎஸ் ஷட் டவுன் முடிகிற வரைக்கும் வி மைட் கண்டினியூ ஹையர். இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி ஐஎஃப்இஜி சேர்ந்து ஒரு பிபிஆர் இருந்துச்சு. ஸோ இந்த பிபிஆர் ஆல்ரெடி வந்து எஸ்எம்டி. ஓகேங்களா? இது வந்து பிபிஆர் வந்து எஸ்எம்டி. ஏன்னா இன்னும் வந்து யூரோ டெய்லி. ஸோ யூரோ வந்து இன்னும் வந்து இது வந்து படலை. யூரோ வந்து இந்த பிபிஆர்லாம் இன்னும் வந்து டேப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி யாரு இவன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒரு இவன் வந்து எஸ்எம்டி கொடுப்பானான்னு. ஏன்னா இப்படி ரிவர்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து அப்படியே யூரோ சார்ட் தான் இல்லையா? ஸ்விங்கை பிரேக் பண்ணிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இவன் இருக்கான். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரின்னா யூரோ வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? இந்த லோ இந்த பிபிஆரில் பட்டுட்டு போனாதான் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இந்த லோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக மேலே போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இவன் வந்து ஆப்வியஸாக வந்து இந்த ஸ்விங்கையே பிரேக் பண்ணிட்டான்னா இன்னும் வந்து பியூட்டிஃபுல் எஸ்எம்டி இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சரிதான். ஸோ அதனால நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கா தூக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல். அவ்வளோதான், வெரி சிம்பிள் ஐடியா. நெக்ஸ்ட் வீக் ப்ரைஸ் வந்து நீட் டு க்ளோஸ் அபோவ். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வி மே கண்டினியூ ஹையர். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ்ன்றது இதுதான். இந்த வாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஸோ ப்ரைஸ் நீட் டு க்ளோஸ் அபோவ் திஸ். ஓகேங்களா? இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா இங்கேருந்து பை போகலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அன்டில் இந்த எஃப்இஜிக்குள்ள திரும்பவும் வரானா இது இந்த லோ ப்ரீவியஸ் டே ஃப்ரைடேவோட லோ எடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு போனாலும் வால்யூம் இம்பேலன்ஸ்லேருந்தும் ஐ வில் பி லுக்கிங் பைஸ் ஒன்லி. ஸோ இது வந்து யூரோவோடது. சாரி, டிக்ஸி ஃபார் யூரோ. அவ்வளோதான். ஏன்னா டிக்ஸியில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல, பட் யூரோ தான். இது அப்படியே 1 ஹவரில் ரிஃபைன் பண்ணால் என்ன சொல்லுது மார்க்கெட்டு? ஸோ டிக்ஸியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் ரிஃபைன் பண்ணால் ஃப்ரைடே வாஸ் சிபிஐ வந்து செல் சைடு தான் இருந்துச்சு. கரெக்டாக?
ஸோ ஃபைன். இப்போ இஃப் இட் இஸ் லிக்விடிட்டியா இருந்துச்சுன்னா, பிரைஸ் வந்து மறுபடியும் அத எடுத்துட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வி ஹேவ் எல்ஆர் ஹியர். வந்து இத டேப் பண்ணிட்டு கூட ரிவர்ஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கன்டினியூவேஷன் ஹையர் தான். இந்த லிக்விடிட்டி எடுக்கிறது தப்பே இல்ல. பிரைஸ் போய் அத எடுத்தா தான் நல்லது. பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் செல் சைட் லிக்விடிட்டில ஸ்வீப் பண்ணி எப்பயுமே ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு கீழ பாடி க்ளோஸ் வச்சுட்டா சந்தோஷம் தான். இல்ல வச்சுட்டு இன்சைட்ல வச்சுட்டு ரிவர்ஸ் ஆகுறான்னா, மைட் பிரைஸ் கன்டின்யூ ஹையர். பாருங்க இங்க ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பிரைஸுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் இது மாரி. ஸோ புல் பண்ணிரும் பிரைஸ. கரெக்ட்டா? ஸோ வி ஆர் டார்கெட்டிங் திஸ் ஒன். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே நம்ம வந்து ஒரு மினிமம் கேப் அப்பா இருந்துச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆல்ரெடி செல் ஆயிட்டு நிக்குது. ஸோ வி ஹேவ் அ FEG here, H1 FEG. ஸோ H1 FEG இங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா தான் இருக்கும். தென் இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து கூட ரிவர்ஸ் இதுக்கப்புறம் கூட மேல போய் நம்ம வந்து திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ அதனால டிக்ஸியை பொறுத்த வரைக்கும் இதே தான். இது அப்படியே ரிவர்சல்ல பார்த்தீங்கன்னா வாட் யூ வில் கெட் யூரோ இல்லையா? யூரோ பார்த்துருவோமா? ஸோ சேம் யூரோ நம்ம வழக்கமாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கன்சாலிடேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் லோவர் இல்லையா? ஸோ நான் டீலிங் ரேஞ்சு போடுறேன் வழக்கமாக. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் நியர்லி இங்கே தான். ஓகே. ஸோ இங்கே வந்து பட்டுட்டு திரும்பவும் ரிஜெக்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒன்ஸ் ஈக்குலிபிரியம் கீழே வந்து க்ளோஸ் வச்சாச்சு ப்ரைஸு. ஆல்ரெடி ரீப்ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அதனால இந்த ரிஜெக்ஷன் வந்து இந்த ஸ்விங்குக்காக இருக்கலாம். ஸோ அதனால இந்த ஸ்விங்குக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஸ்விங்கு டெய்லி அதுக்கு முன்னாடி வீக்லி ஒரு வாரத்தை பார்த்துருவோம். வீக்லி என்ன சொல்லுது? பால்டு கேண்டல் ஸ்டில் ஓப்பன் வைடரா இருக்கு. ஓகே, we are getting lot of rejections here இல்லையா? ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்கை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஈக்லிபிரியம்ல இருந்து. ஸோ டிக்ஸி பை சைடு எதிர்பார்த்தா இவனை செல் சைடு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. we have a relative equal lows here. 2 வீக்ஸோட லோஸ் வந்து இங்க வந்து இருக்கு, which will be minor sell side liquidity. ஸோ வீக்லி கேண்டில் இன்சைடு அப்படியே 3 கேண்டிலும் அப்படியே இன்சைடு போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். எதிர்பார்க்காத இடம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால்டு கேண்டில். இதை வந்து ப்ரைஸ் கண்டிப்பா வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும், முதல் விஷயம். ஓகேங்களா? அப்படின்னா அவன் அவன் வந்து இங்க கீழே இம்பேலன்ஸ்க்கு வால்யூம் இம்பேலன்ஸ்க்கு போயிடுவான். இது செல் சைடு லிக்விடிட்டி. ஃபைன். ஓகே, டெய்லியில நத்திங் டு வரி. This is our dealing range. So price nearly what you called equilibrium கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. So we have a daily FEG still holding the price. Day FEG. So நம்ம day FEG இதுக்கு மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரைஸ் வந்து இது IFEG ஆச்சுனாலும் இதுக்கு மேல 0.5க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். வச்சுட்டா நம்ம போகலாம். பட் நான் ஆல்ரெடி சொல்லுவேன்ல, எப்பயுமே என்ன சொல்லுவேன், இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் செல் கேண்டில் ப்ரைஸ் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் டெய்லியில சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடைக்கும். தென் வி கேன் லுக் பை சைட் லிக்விடிட்டி ஹண்டிங். ஆனா அது நடக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த இடத்துல பை சைட் இது பை சைட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக் கிடைக்கணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து புல்லிஷ் கேண்டலா க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு செல் கேண்டில் கிடைக்குமானா மண்டே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆக்சுவல் பை ஸ்விங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு ப்ரைஸ் வந்து செல் ஆகி இந்த மைனர் செல் சைட் லிக்விடிட்டி தான் எடுக்கும். ஸோ ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் இந்த டெய்லியோட ரிஜெக்ஷன்ல இருந்தே ப்ரைஸ் என்ன பண்ணலாம், பட்டுட்டு கீழே வரலாம். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாரத்துக்கு. ஸோ மண்டே
ஓப்பன் ஆகி இந்த ஃப்ரைடேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஸ்வீப் பண்ணாம வந்தாலும் சரி, பண்ணாம பிரைஸ் மறுபடியும் இந்த டெய்லி கேண்டில் எஃப்இஜிக்கு கீழ க்ளோஸ் வச்சுட்டான்னா, இட் வில் கன்டின்யூ லோவர். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கரெக்ட்டா? ஸோ விச் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அத வந்து பிரைஸ் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஏன்னா பிரைஸ் ரொம்ப வீக்கா தான் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்லி இஃப் ட்ரம்ப் வந்து ஏதாவது நாய்ஸ் கிரியேட் பண்றாருன்ற பட்சத்தில் பிரைஸ் வந்து இன்னும் டீப்பா ஹையர் பிரைஸுக்கு போகலாம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு. அதர் தென் தட் பிரைஸ் நோ நீட் டு கோ ஹையர். ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இன் எஃப்ஓஎம்சி இந்த இதை நீங்க அப்படி கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஹையை டேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா யாரால முடியும்? மீட்ல இந்த பிரஸ் மீட்ல தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹைய நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து யோசிச்சு பார்ப்போம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஆர்எல்ஸ் வந்து இது பை சைடா இருக்கலாம். இல்லை அப்படின்னா செல் சைட்லன்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பிபிஆருக்கு பிரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இந்த எஃப்ஓஎம்சி பிரஸ் மீட் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. விச் இஸ் அட் வெட்னஸ்டேவா? ஸோ வெட்னஸ்டே இது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் 1 hour போவோமா? வி டோன்ட் வாண்ட் எனி 4 hourல. 1 hour பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்லா பாருங்க. பிரைஸ் வந்து முன்ன இருந்ததை விட இந்த வாட்டி வந்து ரொம்ப சாப்பியா இருந்துச்சு. கரெக்டா? இந்த வாரம்லாம் பாருங்க பயங்கரமான ஒரு பாடிஸ் ரொம்ப கம்மியாவும், விக்ஸ் அதிகமாகவும் இருக்குனாலே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். போன வாரம்லாம் நீங்க சரியான ட்ரேட் எடுக்கல, கிடைக்கலன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயம் தான். ஃபைன். ஸோ பிரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்டா ஒரு ரிவர்சல் மாதிரி தெரியுதுல்ல எல்லாருக்கும். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? வித் நம்ம என்ன சொல்லுவோம்? த ஹை விச் ஹெல்ப்டு மீ டு டேக் த லோ, த லோ விச் ஹெல்ப்டு மீ டு டேக் த ஹை. இதுதான். அப்போ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆக்சுவலி. கரெக்டா? ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்விங்கு. இதுக்கு கீழே போய் இது எடுக்கவே இல்லை. ஸோ இது எஸ்எம்டியான்னு ஒரு வாட்டி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி இட்ஸ் an எஸ்எம்டி. ஓகே, சூப்பர், பியூட்டிஃபுல். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? போயிட்டு வந்து டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த ஹையை மேலே க்ளோஸ் வச்சுட்டு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஃபைன், பியூட்டிஃபுல். டெய்லி எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் டெய்லி எஃப்இஜிலேருந்து ஹைக்கு போயிட்டு வரலாம். நான் மோஸ்ட்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன். அதாவது நமக்கு வந்து வாட் யூ கால்டு இந்த மாதிரி நியூஸ் டைமில் வந்து 2 விஷயம் நடக்கும். நியூஸ் டைமில் இந்த விக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுறதுலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? நியூஸ் டைமில் ஒரு விக்கு போயிட்டு அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா ப்ரைஸு இது பண்ணிட்டு ஈக்குலிபிரியம் வந்து மறுபடியும் போய் ஹையை தான் போய் எடுக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதோட வேலை அதுதான். ஒருவேளை நியூஸ் கேண்டல்ஸ் எல்லாம் வந்து இப்படி வந்து மேலே போயிட்டு திரும்பவும் நேரா அவன் போன இடத்துக்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்க சுத்திக்கிட்டு இருக்கானா அவனை நம்பாதீங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் போய் லோ தான் எடுப்பான். ஸோ இந்த சினாரி அன்னைக்கு கூட யார்ட்டையும் காமிச்சேன். யூஎஸ்டி கேட்ல கூட காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த சிபிஐ நியூஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு இல்லையா? சில நேரங்கள்ல நியூஸ் வந்து ஃப்ரைடே நியூஸ் என்ன பண்ணுச்சு? நியூஸ் பாருங்க. இப்படி ஃபால் ஆயிட்டு இமிடியேட்டா ரிவர்ஸ் ஆயிரும். 1 ஹவர்ல பார்க்கும்போது நமக்கு அது வந்து வெறும் ஜஸ்ட் விக்கா மட்டும் இருக்கும் பாத்தீங்களா? இது விக்கா மட்டும் இருக்கும். அப்படியே போயிட்டு ஹையை தூக்கிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இவன் பாருங்க, ஆனா எடுக்கவே இல்லை பாத்தீங்களா? இவன் பாருங்க போய் நின்னு பாடி க்ளோஸ் வச்சுட்டான் 1 ஹவர்ல நல்லா ஸ்ட்ராங்கா. ஸோ அப்பனா அவனோட இதுதான் வந்து அவனுக்கு வந்து லிக்விடிட்டியா இருக்கும். ஸோ அப்ப இந்த விக்க போய் ஃபில் பண்றதுல அவன் வந்து மும்முரம் காட்டுவான். அதனால மேபி நம்ம வந்து இந்த விக்கையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இன் லோவர் டைம் ஃப்ரேம் ஃபார் மண்டே ட்ரேடிங் விச் இஸ் அ பியூட்டிஃபுல் லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி, வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு போனா நல்லது, சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் யூரோ. வேற ஜிபிபி ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல தான் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா ஜிபிபி நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. பட் ஸ்டில் சேம் அவன் அந்த யூரோ பண்ற அதே சேட்டைகள் தான். ஆனா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்னது இன்ட்ரெஸ்டடா இருக்கு. விச் இஸ் அ புல்லிஷ் கேண்டில். இப்போ வந்து இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ திஸ் வில் பிகம் அவர் ஆர்டர் பிளாக் இல்லையா? ஸோ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இது. ஸோ அப்போ வந்து
பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ண பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட வேலை என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் வீக்கோட இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஓப்பனிங் பிரைஸ்ல டேப் ஆயிட்டு கீழ போனாலே சந்தோஷம் தான். வி ஹேவ் அ ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் ஹியர். ஈவன் இங்க வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் கூட இருக்கு. பிரைஸ் இதை போய் எடுத்துட்டு வந்தாலும் தப்பு இல்ல. விச் இஸ் செல் சைட் லிக்விடிட்டி. இது ரெண்டையும் நான் ரொம்ப நாளா யோசிச்சேன். இது எடுப்பானான்னு. இப்போ வந்து எடுக்கிறான். வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம் தான். இதை எடுத்தா டெய்லியில இங்கதான் ஒரே ஒரு ஸ்விட்ச். ஓகே, நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், எப்பயுமே ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன பண்ணணும், நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப்பு பாடி க்ளோஸ் வெளியே வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் செல் கேண்டில். ஸோ இந்த மாதிரி விக்கெல்லாம் வந்துச்சுன்னா விக்கு வச்சு செல்லா கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா அந்த கேண்டிலோட விக்க நெக்ஸ்ட் டே கேண்டிலோ நெக்ஸ்ட் 1 hour ஆர் நெக்ஸ்ட் 4 hour எனிதிங் அது வந்து போய் ஃபில் பண்ணும். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுவுமே ஒரு ஹிண்ட் நான் சொல்றேன். ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி வேகமா போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷா பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் அந்த விக்க போய் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணும். அந்த வேலையை பார்க்கும். அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இமிடியட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சி எஃப்இஜியோட கிடைச்சி அடுத்த கேண்டில் வந்து டேப் ஆயிட்டு போயிருக்கும். ஸோ அது எம்எஸ்எஸ் கிடைச்சி நீங்க ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. சேம் அதுதான். பட் எப்பயுமே ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸை நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது வந்து சேஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே. பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு இன்சைட்ல தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அண்ட் வி ஹாவ் அ டிஸ்கவுண்டட் இது விக் இருக்கு. வந்து இதை வந்து ப்ரைஸ் ஃபில் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன் 100% ஃபில் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால இஸ் பியூட்டிஃபுல் செட் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப். அப்போ வந்து பை சைடில் இருக்கிற இம்பேலன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் எடுத்துக்கலாம் டெய்லியில. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் செல்ஸ். அப்போ கண்டிப்பா இந்த வாரம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த டெய்லி ஐஎஃப்இஜிக்கு ரீப்ரைஸ் ஆல்ரெடி பண்ணிட்டான். வெளியே போனவன் மறுபடியும் ரீப்ரைஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேல இந்த டெய்லி எஃப்இஜி வேலிடான்னு தெரியல. ஸோ வி ஹாவ் அனதர் டெய்லி எஃப்இஜி ஆல்சோ இயர். அதுக்கு வந்துட்டு போக எஃப்ஓஎம்சி மீட் வேணா ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். வழக்கம் போல தான். இதோட 50% வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு செல் ஆனாலும் சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடேவோட ஈக்லிபிரியம் லெவல் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி டெய்லியோட அந்த ஆர்டர் பிளாக்கோடைய வீக்லியோட ஆர்டர் பிளாக்கோடைய ப்ரைஸ். ஸோ எனிஹவ் அது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு செல் ஆனான்னா நல்லது. இதை வந்து வழக்கம் போல் நீங்கள் வந்து இதுக்கு வச்சுக்கலாம். கால்டு எஃப்ஓஎம்சி மீட்டுக்காக. இது என்னோட ஐடியாலஜி. செல் சைடு லிக்விடிட்டி இது மைனர் செல் சைடு. அதுக்கப்புறம் மேஜர் செல் சைடு லிக்விடிட்டிஸ் ஆர் ஹியர். இதை வந்து தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் வந்து வீக்லி இல்லையா? வீக்லி ஆர்டர் பிளாக். ஸோ இவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் மண்டே போயிட்டு செல் கண்டினியூஷன் இல்லை மண்டே கேண்டில் பையா கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கிறான்னா இங்கேருந்து செல்லு நம்ம வந்து கண்டினியூஷன் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா அதை ஃபில் பண்ணுவான். பட் மோஸ்ட்லி 2 சினாரியோ இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜிபிபி யூரோல ஒன்று இருக்கு. ஸோ நல்லா பாருங்க, ஜிபிபி யூஎஸ்டி டோட்டலி டிஃப்ரெண்ட்ல இருக்காங்க. டிஃப்ரெண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து
அக்ரெசிவா ஏதோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் வி ஆர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் மந்த் வந்து புது மந்த் ஸ்டார்ட் ஆக போது. அடுத்த குவார்ட்டருக்கான பிரைஸ் டிஃபரன்சியேஷன், அதாவது ஃபெட்டோட ரேட் கட் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே வந்து இந்த 29 அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ எனக்கு சரின்னா ஜிபிபி வந்து போய் டோட்டலா இந்த லோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள இவன் வந்து இந்த லோஸை மட்டும் டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வந்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா அவன் எடுக்கும்போது இவன் மேல போயிட்டு அவன் மேல வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து எஸ்எம்டி கொடுத்துட்டு போவான்னு நினைக்கிறேன். ஸோ மைட் பி எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த வியூ ஃபார் மீ நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ இவ்வளவுதான். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 3 புல்லிஷ் கேண்டில், 2 புல்லிஷ் கேண்டில், அனதர் 3 to 4 செல் கேண்டில். எய்தர் அந்த 5 கேண்டில்ஸ்குள்ள 3ஆ 2ஆன்னு தெரியல புல்லிஷ் கேண்டில்ஸ். அவ்வளவுதான். அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து செல்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது ஜிபிபியில். ரைட்டு, நம்ம கோல்டுக்கு போயிடுவோமா வழக்கம் போல. எஸ், அவர் படி, பியூட்டிஃபுல் படி. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டை வந்து இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ப்ரீவியஸ் வீக் லோ ஸ்வீப் பண்ணியாச்சு. வீக்லி எஃப்இஜியில் தான் டேப் பண்ணிட்டு தான் பயங்கரமான ரிஜெக்ஷன். வி ஹவ் பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ நம்ம ஒரு விஷயம் ஆல்வேஸ் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இது வந்து பேரிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பாக வந்து புல்லிஷ் கேண்டில் தான் வரணும். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வீக் கூட புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வீக்லியில் நத்திங் டு ஸ்பீக். ப்ரீவியஸ் வீக் லோ ஸ்வீப்பு, அடுத்து மேபி டார்கெட் ஹையாக இருக்கலாம். பட் ஆனால் ஹை ஸ்வீப் பண்ணிட்டு தான் லோ ஸ்வீப்பு. அப்போ டோட்டலாக இன்சைடர் கேண்டில், அதாவது இவன் கிரியேட் பண்ணிடுவான் போல. ஸோ பார்ப்போம். அதனால டெய்லிக்கு போயிடுவோம். டெய்லியில் வி ஆர் ரியலி ட்ரேடட் அட் திஸ் டெய்லி ஆர்டர் பிளாக் இல்லையா? ஸோ டெய்லியோட ஆர்டர் பிளாக்ல நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து டேப் பண்ணியிருக்கோம் டெய்லி ஆர்டர் பிளாக்ல. டெய்லி எஃப்இஜி ஆல்சோ ஸ்டில் ஹோல்டிங் த ப்ரைஸ். இங்கே பாருங்க, டெய்லி எஃப்இஜி ஆல்சோ ஸ்டில் ஹோல்டிங் த ப்ரைஸ். மேலே நமக்கு என்ன இருக்கு? டெய்லி எஃப்இஜி. கோல்டெல்லாம் டெய்லி எஃப்இஜியை மதிப்பான்றீங்களா? அப்படிலாம் மதிக்கிற ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சும்மா பேருக்கு போட்டு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இன்னொன்று, எவ்ரி மண்டே நீங்க லாஸ்ட் நான் எல்லா இதுலயும் அனலைசிஸ்லயும் சொல்றேன், எவ்ரி மண்டே கேண்டில் வந்து என்னது ஒரு பேக்கெட் தான். கரெக்ட். எல்லா மண்டே கேண்டிலும் புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ அதனால சாரி, இது வந்து இங்க டியூஸ்டே, இது மண்டே, இது வந்து Thursday, Friday, Saturday, இது ஒரு மண்டே கேண்டில் புல்லிஷ். அப்ப அஃப்கோர்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மண்டே கேண்டில் புல்லிஷ். அப்போ இவரோ எல்லாருமே வந்து மண்டே புல்லிஷா இருந்துட்டு செல் ஆகணும்னு நினைக்கிறோம்னா இவன் மட்டும் எப்படி? ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்கலாம் டில் திஸ் டெய்லி இல்லையா? ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தா, இப்ப வந்து ரொம்ப கம்மியா ட்ரேட் ஆகுறான். ஒரு $70-80 தான் ட்ரேட் ஆகுறான். முன்னாலாம் $100-200 அசால்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். இப்ப கொஞ்சம் கம்மியா ட்ரேட் ஆகுறான். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து வி எக்ஸ்பெக்ட். ஓகேவா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா, பிரைஸ் வந்து இங்க இருந்து இங்க விழுகணுன்றது என்னுடைய பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, பிரைஸ் நீட் டு ஸ்வீப் ஆல் திஸ் லோஸ். ஓகேங்களா? இந்த மைனர் செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு, இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த டெய்லி எஃப்இஜில இருந்து கிளம்புனான் அப்படின்னா விச் வில் பி பியூட்டிஃபுல். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி எஃப்இஜில இருந்து கிளம்புனா நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒரு அகைன் வந்து ஒரு ஹை பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து இங்க கிளம்புறது வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு நீட்டான ஒரு பை சைடு லிக்விடிட்டி. அதுக்கு மேல வந்து அவன் எங்க வேணாலும் போட்டோம், பிரச்சனை இல்லை. இது நடந்தா கொஞ்சம், ஏன்னா இந்த ரீட்டைலர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்தெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஸோ இதுதான். ஏன்னா எனக்கு இந்த இதுவும் இந்த செல் கேண்டில்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த இது ஆரிஜின், இந்த ஆர்ஜின்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கனெக்டே ஆகல. ஸோ பிஃபோர் கோயிங் ஹையர் எனக்கு வந்து அந்த ஒரு இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸு, டெய்லி எஃப்இஜி எப்பயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து டெய்லி எஃப்இஜியை ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த எஃப்இஜியில் பட்டு அவ்வளோதான். அதோட நீங்க இங்க பை பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்குமே கண்ணை மூடி டார்கெட் பண்ணலாம். போயிட்டான்னா சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி ஆர்டர் பிளாக் இல்லையா? சரி, ஓகே. டெய்லி ஆர்டர் பிளாக்னா நம்ம ரிஃபைன் பண்ணுவோம். 1 ஹவர்ல வந்து எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்? டெய்லி ஆர்டர் பிளாக்னா வி நீட் an எஃப்இஜி
ஸோ வி ஹாவ் எஃபிஜிஸ், பியூட்டிஃபுல் டிஸ்கவுண்டட் எஃபிஜி இங்கே இருக்கு. ஸோ இங்கேயும் எஃபிஜி இருக்கு. ஸோ அவன் இந்த ஏரியாக்குள்ள வந்தா நல்லதுதான். இந்த இடத்துலயும் வந்து அவன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான், டெய்லி எஃபிஜினா அவன் நேரா வந்து இந்த ஐஎஃபிஜி வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு தான் போயிருக்கான். ஸோ நோ வரிஸ். ப்ரைஸ் வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் வரலாம். இங்கே தான் எஃபிஜி இருக்கு. ஆக்சுவல் எஃபிஜி இங்கே தான் இருக்கு 1 ஹவர்ல. அவன் இங்கே தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கேயே வந்துட்டு போயிட்டான். ஓகே, மல்டிபிள் டைம்ஸ், நோ வரிஸ், வருவான். ஏன்னா அந்த எஃபிஜி அலைன்ஸ் எக்ஸாக்ட்லி நியர் 4000. ஓகே ஓகே, அந்த 4000 அலைன் ஆகுறதுனால தான் அவன் வந்து வராமல் போயிட்டான் இங்கே. ஏன்னா அந்த 4000 நம்பரை ஸ்வீப் பண்ணிட்டா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஆகிடும். அதனால ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, we have a minor sell side liquidity, minor buy side liquidity, sorry. ஸோ இதை ஸ்வீப் பண்ணிட்டு தம்பி வந்து கீழே வந்தாருன்னா சந்தோஷம்தான். இதில் அடிஷ்னலாக ஒன்று இருக்கும். என்ன இருக்கு, இது வந்து டெய்லி ஸ்விங் பாயிண்ட் இருக்கா, இல்லை 1 ஹவரில் தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஸ்விங் ரீப்ளேஸ்டு. ஓகேவா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரிஃபைன் பண்ணோன்னா நான் இந்த டிஸ்கவுண்ட் விற்க கூட இருப்பேன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆல்சோ வி ஹேவ் அன் 1 ஹவர் எஃபிஜி. அண்ட் அது 1 ஹவர் எஃபிஜி மட்டும் கிடையாது, இதுதான் இனிஷியல் பேலன்ஸோடைய லோ. அதாவது ஆக்சுவல் செல்லான இனிஷியல் பேலன்ஸோட லோ. இந்த இனிஷியல் பேலன்ஸ் ஐயை தூக்காம ப்ரைஸால மேலே போகவே முடியாது. அதனால வந்து நெக்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஸோ இனிஷியல் பேலன்ஸ், இந்த இனிஷியல் பேலன்ஸ் வந்து பைக்கான சிக்னல்னா நாம் வந்து அவன் அப்படியே போனால் சந்தோஷம்தான். ஆனால் இந்த இனிஷியல் பேலன்ஸுக்கு அவன் வந்து ரீப்ரைஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சாரி டைம் மாற்றிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. தப்பான டைம். ஸோ மேபி அவன் இன்னும் கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு போகிறது நல்லது தான். ஸோ மண்டேலேருந்து ஏஷியா வேற இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் இங்கே வந்துட்டு அப்படி போனால் நல்லது, சூப்பராக இருக்கும். ஸோ இனிஷியல் பேலன்ஸ்லேருந்து பட்டானா டோட்டலாக இதை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த இனிஷியல் பேலன்ஸ்லேருந்து விழுந்தான்னா மொத்தத்தையும் எடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஆளும் சொல் பேச்சு கேட்க மாட்டாப்புல, நேராக மேலே போயிட்டாலும் ஓகே தான். அண்டு பெரிய ஃபாலுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படி பெரிய ஃபால் வருதுன்னா அதில் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகிற ஃபஸ்ட்டு அடுத்த ரெக்கவரி ஆனது இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே போயிட்டு வரலாம். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துலேருந்து ரியாக்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதனால நோ நீட் டு வரி. தென் லாஸ்ட் ஒன் இஸ் இயர். ஸோ இது 3 தான். 1 இந்த 2 இது 3 தான் நமக்கு லிக்விடிட்டிஸ் அடுத்தடுத்த டார்கெட்டு எடுத்துக்கலாம். லோவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லோ வந்து என்னன்னு சொல்லிட்டு. அதனால வந்து 1 ஹவருக்கு இதே தான், இதுக்கும் அதே தான். ஸோ அதனால நோ நீட் டு வரி. ஓகே தானே? இது கூட நீங்கள் பாருங்கள், இப்படி கூட வச்சுக்கோங்க. 1 ஹவரில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக என்ன இருக்குது, பியூட்டிஃபுல் 1 ஹவர் எஃபிஜி. ரெஸ்பெக்டட் தான். இது டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு பாருங்க பைக்கு. இதை மேலே க்ளோஸ் வச்சுட்டான்னா 1 ஹவர் எஃபிஜிக்கு மேலே ஓகே, அவ்வளோதான், கண்டினியூ ஹையர். ஏன்னா இதெல்லாம் நல்ல பைஸ் தான், சூப்பராக போய் பிடிக்கலாம். விச் வில் பி அம்மாடி 82. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லெட் சி. ஓகேவா, ஏன்னா இது எஸ்எம்டி தான். ஸோ நோ நீட் டு வரி. பார்ப்போம். ஃபைன் தானே? வேற என்ன டவுட் இருக்கு எல்லாருக்கும்? ஏசியா நாஸ்டாக் பார்க்கலாம். தமிழர்தான். எனக்கு ஆல் டைம் ஹைல இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதான் இல்ல முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோம். கரெக்ட். எப்படி நாஸ்டாக் எப்படி நம்ம வந்து மறக்கலாம் இல்லையா? மிஸ் பண்ணுவோம். ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ நாஸ்டாகை பொறுத்த வரைக்கும் சொல்றது, ஆனா என்கியூ தான் பார்த்துருக்கணும். பட் ஓகே ஃபைன், நம்ம வந்து சென்ட்ரட்லேயே ட்ரேட் பண்ணுறதுனால இதை மட்டுமே பார்த்து நல்லது. ஸோ வீக்லி தட் இஸ் நத்திங். எனக்கு வந்து ப்ரீவியஸாக ஒரு ப்ரீமியம் விற்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் இது இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஒரு இடத்த டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனானா, இல்லைன்னா 4 ஹவர். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்.
we have a BPR, அருமையான BPR இருக்கு at equilibrium. Okay, fine. பிரைஸ் ரீப்ரைஸ் ஆனா சந்தோஷம் தான், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிவிஎஸ் ஸ்விங் எடுத்த எஃப்இஜி எப்பயுமே பிரைஸை கீழே விடாது. வச்சு 670 கொடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. Which is our day H1 FEG. Beautiful. 670 இல்லையா? ஓகே ஓகே. இது வந்து இந்த லெக்குக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த லெக்கு கூட ரீட்ரேஸ்மெண்ட் வரணுமா? ஓகே ஃபைன். ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் ஓகே ஃபேண்டாஸ்டிக்கா. ப்ரைஸ் வந்து நம்மளை என்னைக்குமே ஃபெயில் பண்ண மாட்டான், அவ்வளோதான். ஸோ இதுலேயே உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்கு. வி ஹாவ் அ பிரேக் ஏவே கேப்பு அட் 0.25 இல்லையா? ஈக்லிபிரியம்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக். ஸோ விச் இஸ் ஆல் லிக்விடிட்டிஸ் தற்காது. ஓகே தான். அப்போ 0.75ல கரெக்டாக வந்து ஒரு எஃப்இஜி உட்காருது, அருமையாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இது ஒரு பை சைட் ஸ்விங்கு ஃபினிஷ்டு இல்லையா? ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா நியர்லி 2 to 2.5. ஓகே தான். ஸோ இந்த 1.5 நல்லா இருக்கு, அருமையா 0.75 லெவல்ல கனெக்ட் ஆகுது. இது கீழே க்ளோஸ் வச்சுட்டானா வி கேன் டார்கெட் ஈக்லிபிரியம். அவ்வளோதான். இது நம்ம அப்படியே ஃப்ளோவில் ட்ரேட் பண்ண வேண்டியதான். வந்துட்டு மறுபடியும் பை சைடு தான், அல் டைம் பை தான் போவான். வேற என்ன பண்ண போறாங்க? இவனை பிரேக் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்தே ரிவர்ஸ் ஆனாலும் கேன் டார்கெட் ஹையர். ஸோ இதோட என்ன மைனஸ் -4ன்றது வந்து பார்த்தா ஒரு 25,720. ஓகே, 25,700 அது வரைக்கும் பார்க்கலாம். we can expect. இந்த லோ வந்து ஆக்சுவல் லோ இருந்து பார்த்தா price need to go higher. அது மினிமம் 1 போனோம்னா கூட அதே தான் 700 தான். எப்படி பார்த்தாலும் அதான் 25,700ன்றது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் தான் போல. அப்போ 25,700 நம்ம வந்து டார்கெட் வைக்கலாம். எந்த ஸ்விங்குக்கு வச்சாலும் 700 தான் வருது. ஸோ 700 will be நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். அப்போ நம்ம போடுவோமா? 25,700 will be இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? எஃப்ஓஎம்சிக்கு இங்க இருந்து ஒரு அவ்வளோதான், ஒரு நாளோட தான். சரி ஓகே, ஒரு 370 25,000க்கு மேலே போயிட்டான். 25,100 எக்ஸாக்டா வருது. சூப்பர், ஓகே தான். எக்ஸ்பெக்ட் லைக் திஸ். இவ்வளவுதான் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துன்னு தெரியல ஈக்லிபிரியம். இதுக்கு மேல வந்து பிரைஸ் எதுவுமே பண்ணாது. we are targeting here which is our இது எதுக்காகன்னா எஃப்எம்சிக்காக. எஃப்எம்சி பிரஸ் மீட்டை இந்த ஐய தொட்டா சந்தோஷம், அருமையா இருக்கும். ஏன்னா இந்த இது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி ரைட், இவ்வளவுதான் நேஸ் ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது இவ்வளவுதான். ஏன்னா நேஸ் ஹண்ட்ரடே எனக்கு பிரச்சனை இல்லை, போறப்ப அப்பப்ப அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ரன்னிங்ல ஏற கதை தானே நேஸ் ஹண்ட்ரட் இல்லையா? ஆமா ப்ரோ. போய் ஏறினா மட்டும் தான் உண்டு, இடையில ஏற முடியாது ப்ரோ. அப்படியே ரன்னிங்ல ஏறிட்டு போயிருவான். அவன் நமக்காக எல்லாம் காத்திருக்கிற ஆளும் கிடையாது இல்லையா? லைட்டா அப்படி ஸ்லோ பண்ணும் போதே ஓகே நம்மளே முடிவு பண்ணி கூட. சரி சொல்லுங்க, வேற என்ன, யாருக்கு என்ன தகவல் தேவைப்படுது?